1 2 முடிஞ்சு போச்சு. 3 நாள். அது என்னன்னா 3 நாள்? அது ஒரு கெடு நாள். ஏமா ஒண்ணு சரியா? என்னங்க? நான் இப்போ சொக்க வீட்டுக்கு போறேன். யாராவது வந்து நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. சாய்ச்சிரியா? சுட்டு போட்டாலும் சொல்லுவேனா? அதான கேட்டேன். வெளிய கெட்டிக்கார பண்ணாச்சானே. ஆனா ஒண்ணு, கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அவசரம், இப்பவே பார்த்தாகணும், உடனடியா பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட மட்டும் நான் சொக்க வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லி வை. ரகசியமா. இவ்வளவுதானே? நீ போன நான் பாத்துக்கிறேன். தங்கச்சியா கொக்கா நானா? யாரு மணி? எங்க வீட்டுக்கு வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? என் பேர் வாணி, துரையோட தங்கச்சி. அடடே, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் கொடுப்பாங்களாக்கும். சுத்த அப்பாவி பொண்ணா இருக்கியே. இப்போ எங்க அண்ணன் இங்க இல்ல, எங்க போயிருக்காருன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. தயவு செய்து சொல்லுமா, இப்ப அவர் எங்க இருப்பாரு? இதுல தயவு என்ன வேண்டி கிடக்கு? எங்க அண்ணன் எங்க போயிருக்காருன்னு என்னால சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது. தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? முக்கியமான விஷயம், ரொம்ப அவசரம், உடனடியா பார்த்தாலுமே. அப்படியா? முக்கியமான விஷயம், ரொம்ப அவசரம், உடனடியா பார்த்தாகணும். அப்போ நீங்க கண்ணம்மா தானே? எங்க அண்ணன் சொக்கண்ண வீட்டுல இருப்பாரு. அப்படியா விஷயம்? ஆமா. ஆனா இது யார்கிட்டயும் சொல்லாத. சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ யார்கிட்டயும் சொல்லாத. வரட்டுமா? ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணா இருக்க. நல்ல கதவை தாப்பா போட்டு இல்ல? கதவுல இருந்து தாப்பா பூரா போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு வகையா தப்பிச்சாச்சு. நாளைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலடா. ஏன் பயப்படுறீங்க? பொம்பளையால என்ன செய்ய முடியும்? அதான கேட்டேன். சொக்கன் சார். ஹலோ, ஒரு ஐடியா இல்லடா, சார கொடுங்க. சொக்கன் சார். வேற வழி கிடையாது, போங்க போங்க. வரமா ஏன் சார் இவ்வளவு லேட்டு? ஒண்ணு இல்ல, போன்ல பேசிக்கிட்டு வேற ஒண்ணு இல்ல. ஆமா, துரை இங்க வந்தாரு. எங்க? துரையா? இங்கயா? வரவே இல்லையே. துரை இங்க வந்தாரு, இங்கதான் இருக்காரு. அதற்கிட்டுங்க உங்க மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு? மார்க்கெட்டா? சினிமா மார்க்கெட். ஓஹோ, அதுவா? ரொம்ப ஓஹோன்னு இருக்கு. பெங்களூர்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரிசால ஒரு படம் கேட்டிருக்காங்க. இந்தியாவே கவர் பண்றீங்க? ஆமா, அந்த ஒரிசா படத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனி அட்வான்ஸ் கொடுத்தாங்களா? அட்வான்ஸ் கடைசில தான் கொடுப்பாங்க. அட்வான்ஸே கடைசியா? அப்ப நீங்க வேகமா வீடு கட்டிடுவீங்க. சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களா சார்? அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப தெரிஞ்சவரு, அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வேஷம் கொடுக்க. ஐயோ ஐயோ, நீங்க மனசு வைங்க, நீங்க மனசு வைங்க. உங்களை காமிச்சே நான் 4 காசு சம்பாதிச்சிடறேன். என்னது? இல்லங்க, உங்க தயவுல நான் 4 காசு பாத்துறேன். எங்க ஏங்க வா. யாரு இந்த பொம்பளை? பொம்பளையா? சொல்லாத, அவங்க ஸ்டாரு. யாரு? ஸ்டாரு. அவங்களுக்கு எத்தனை வயசானாலும் பொண்ணுன்னு தான் சொல்லணும். இந்த அம்மா யாரு? அம்மான்னு சொல்லாத, அவளுக்கு கோவம் வரும். அவன் 2வது பொண்டாட்டி. அப்ப முதல் பொண்டாட்டி? ஹிந்தி படத்துல சான்ஸ் வந்ததுன்னு அம்மா கூட பாம்பேக்கு போயிட்டா. வர்றது சந்தேகம்னு இவளை நான் செகண்டா செட்டப் பண்ணிட்டேன். இவங்க என்ன பண்றாங்க? என்னது? யார பார்த்து என்ன பண்றாங்கன்னு கேக்குறேன். எங்க வீட்டுல வந்து என்னங்க இடிச்ச புடி மாதிரி கேள்வி கேட்டது அங்க, இடி எனக்கா? இதம்மா, அடுத்து என்னமா கேட்க போற சொல்லுமா, நான் வேலையை நின்னுக்கிறேன். என்ன செய்யறாங்கடா? ஒருத்தர கல்யாணம் பண்ணி விட்டு குடியும் குடித்தனமா வீட்டோட இருக்கிறேன். உன் மாதிரி ஊரை சுத்திட்டு அலையறேன். அடியே, யார பாத்துட்டு ஊரை சுத்துறான்னு சொல்ற? மரியாதையா பேசு. என்னடி சொன்ன? உனக்காடி மரியாதை? மரியாதை வீடு தேடி வந்து என் புருஷன் வலையில போட்டு அவர் சிக்க வைக்க பாக்குற. உனக்கு மரியாதை வேணும். இந்த மரியாதை விட்டு சொன்னா
உன் புருஷன் பெரிய மன்மதன். முகரக்கட்டைக்கு இவரு போகாது. இந்தா, உங்க சண்டையில என்னையே கேவலப்படுத்துறீங்க. சரிதான், சக்கராத்தி சண்டை வந்துருச்சு. என்னது சக்காலத்தி ஆடி அத்தே? அருவா சக்காலத்தி இவ நினைச்சேன். எந்த பொம்பளை பார்த்தாலும் சரி எங்க வீட்டுக்காரர் ஈன பல்ல கமிட்டியா இருப்பாரு. அந்த பொம்பளை இல்ல இவங்க. எந்த ஆம்பளை பார்த்தாலும் உடன் பிறந்த சகோதரனா நினைக்கிற நலாயினி பவானி போனா நீ. சரி நான் போறேன். என்ன நேரம் வராலும் சரி நீங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாம காத்துக்கிட்டே இருப்பேன். கண்ணு முடிக்காதீங்க, உடம்பு விட்டு போகும். ஐயோ ஐயோ, குடும்பத்துக்கேற்ற குணவதி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா தானே. துரை எங்க? இருங்க பார்த்து சொல்றேன். என்ன விளையாடுறீங்களா? அப்ப இருந்து இல்ல இல்லன்னு சொல்றேன், அப்புறம் என்ன கேள்வி? நான் உள்ள போலாமா? போய் பாருங்க. ஆனா உள்ள போனது கதவு தானா காத்திக்கு ஜாக்கிரதை. போங்க. தெய்வம் தான் காப்பாத்தணும். துரை, மிஸ்டர் துரை, இன்னைக்கு ஏமாத்திட்டாரு. நாளைக்கு எங்க இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே, வெளியே போங்க. இன்னைக்கு தப்பிச்சாச்சு. அதுக்குள்ள நாம ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு? ஏய், இனி மேலே என்னால ரெட்ட மனிதனா வாழ முடியாதுடா. நேரா போய் அந்த பெரியவர்கிட்ட, கண்ணம்மா அவங்க அம்மா கிட்ட நான் யாருங்கிற உண்மையை சொல்லிட போறேன்டா. வேற வினையே வேண்டாம். அண்ணே, நீ அமைதியா இங்கேயே இரு. நான் போயிட்டு ஒரு நல்ல முடிவோட வர்றேன். வர்ற வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும். இந்த கோட்டை தாண்டக்கூடாது. உனக்குத்தான் கண்ணம்மாவை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன முடிவு பண்றது? பொண்ணுக்கு தாய்னா ஏன் சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு கண்ணம்மா ராஜாவுக்கு தான். ஏமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? கல்யாணம் எனக்கு தானே. எனக்கு வரப்போற கணவர் யாருன்னு நான் தானே முடிவு பண்ணணும். அப்படி வா வழி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகும். துறைய நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? நான் சொல்றேன். நீ யா துறைய கல்யாணம் பண்ணிக்க போற? போடி இந்த பக்கம். தம்மா, பெத்த அப்ப நான் உனக்கு தீங்கு செய்வனா? உனக்கு கணவனா வர்றதுக்குள்ள யோக்கியதை அந்த துறை ஒருத்தனுக்கு தான் இருக்கு. உங்க காலை விழுந்து கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் ராஜாவை மனசார விரும்புறேன். என்ன சொல்ற? அதான் சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லிட்டாளே. கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பாருங்க. பார்க்கத்தான் போறேன்டி. கண்ணம்மாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் இல்ல, கண்ணம்மாவுக்கும் துறைக்கும் தான் கல்யாணம். வணக்கம் சார். வாதுவர, நல்ல சமயத்துல வந்த. இனிமே தான் நாம யாருங்கிறத இவங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். நாம இல்ல சார், நான் தான் யாருங்கிறத நிரூபிச்சு காமிக்கணும். உனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சா? இந்த வீட்டுல ஒரே பொம்பளை ராஜ்யமா போச்சு. நான் என்னமோ சொல்ல வந்தேன், நீங்க என்னமோ சொல்றீங்களே சார். நீ எதை வேணாலும் சொல்லு, பாயிண்ட் ஒண்ணுதான். சார், நான் சொல்ல வந்தது, நீ சும்மா சொல்லப்பா, எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். அதைத்தான் சார் நான் சொல்ல வந்தேன். எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருக்கணும். இவ்வளவு குழப்பங்களுக்கும் நான் ஒருத்தன் தான் சார் காரணம். என்ன சொல்ற? ஐயா, நீங்க, அம்மா, கண்ணம்மா 3 பேரும் என்ன மன்னிச்சு ஆகணும். எதுக்கு மன்னிக்கணும்? நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். நீயா பொய் சொல்ற? ஆமையா, உங்களை ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தினால என்னை அறியாம ஒரு பொய் சொல்லிட்டேன். பிறகு அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க வேறொரு பொய், இப்படி பொய்களாகவே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இனிமே நான் பொய்யே பேச மாட்டேன், உண்மையத்தான் பேச போறேன். ஐயோ, அந்த ஒரு பொய்யினால எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு சங்கடம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா. சொல்லத்தான் போறேன். அன்னைக்கு நாடகத்தில் நடிச்சான்ல ராஜா, உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தான்ல ராஜா, அவனும் நானும் ரெட்ட பிறவிகள்னு சொன்னேன்ல, அதுதாங்க நான் சொன்ன முதல் பொய். துறையும் நான் தான், ராஜாவும் நான் தான். ரெட்ட பிறவிகள்னு சொல்லிக்கிட்டு ரெட்ட மனுஷனா நடிச்சேன். என் மனசுல இருந்த பெரிய பாரத்தை தூக்கி கீழே வச்சுட்டேன். நான் வர்றேன். நில்லுங்க. பெரிய சுமையே எங்க இறக்கி வச்சுட்டு போறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணீங்களா? கண்ணம்மா, நீங்க இங்க இருந்து போறதுனால எந்த குற்றமும் செய்யாத ஒரு அபலை ஆயுள் கைதியா தண்டிக்கப்படுறான்னு உங்க மனசாட்சி சொல்லலையா? கண்ணம்மா, என்னால ஒரு சிறு உயிருக்கு தீங்கு வர்றத கூட தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன செய்ய சொல்ற? ஆமா, ஏங்க இப்ப ஏன் எல்லாரும் போட்டு அனாவசியமா குழப்பிக்கிட்டு இருக்கோம்? நீங்க கண்ணம்மாவை துரைக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க, கண்ணம்மா ராஜாவை விரும்பிச்சு, எனக்கு அதான் சம்மதம். இப்ப ராஜாவும் இவர்தான், துரையும் இவர்தான், அப்புறம் அனாவசியமா சிக்கல். வாஸ்தவம் தான். உனக்கும் சம்மதம், எனக்கும் சம்மதம். கண்ணம்மா, உனக்கு எப்படி? அவதான் காத்துக்கிட்டு இருக்காளே. உன் மக தானே, கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? அதுக்கு என்ன? ஏன் தர உங்களுக்கு? ஐயோ, மாப்பிள்ளை பேரை சொல்லிட்டு என் பேரையே சொல்லுவிய. அப்போ இந்த மகிழ்ச்சிகரமான விஷயத்தை
என் தங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேங்க. சொல்லிட்டு வர்றதாவது கையோட அழைச்சிட்டு வாப்பா. ஆ. என்ன பேசாம இருக்க? கல்யாண வேலையை கவனி. அதை தவிர எனக்கு வேற வேலையே இல்லைங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு என்ன புடவை கட்சி அதான் புடவை ஆகுது. மாப்பிள்ளை ஏன் புடவை?